உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிஷாமாவை பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அவங்க நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னே தெரியலையே. தாத்தா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? அவங்க கிச்சனுக்கு வருவாங்களா? அடிக்கடி வந்ததில்ல, எப்போச்சும் வருவாங்க. அப்படின்னா அவங்க வரத்துக்குள்ள அவங்களுக்கு தெரியாம நான் சீக்கிரமா சமைச்சு வச்சுட்டு போயிடுறேன். அவங்க கேட்டா பத்மா அம்மா தான் சமைச்சாங்க, கடைக்கு போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்கன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. தாத்தா, அவங்க ரொம்ப பாவம், ரொம்ப உடம்பு முடியல. சரி வா, நிஷாமா கண்ணில் படாம சீக்கிரம் சமைச்சிட்டு கிளம்பிடு. சரிங்க தாத்தா. வாமா. மா, மசாலா ஐட்டம்லாம் இங்க இருக்கு, காயெல்லாம் கீழே இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் காய் இருக்குமா, எடுத்துக்கோ. சரி, என்ன சமைக்க தாத்தா? சைவம் தானே? ஆமாம்மா, சைவம் தான். சரிங்க தாத்தா, நீங்க அந்த நிஷாமா மட்டும் இங்க வராம பாத்துக்கோங்க. நான் சமையல முடிச்சிட்டு சொல்றேன். நீங்க ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது. யாருன்னு தெரியலையே. பத்மாமா, பத்மாமா, பத்மாமா. சொல்லுங்கம்மா. பத்மா சமைச்சிட்டு இருக்கா. அப்படியா? குடிக்க கொஞ்சம் மோர் வேணும், எடுத்துட்டு வரீங்களா? ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோ கொண்டு வரமா. நீங்க என்ன நடக்க போகுது தெரியலையே. என்ன பண்றது? தாத்தா, என்ன? போய் மறைஞ்சுக்கோ. நீங்க போங்க. இந்தாங்கம்மா. சரி தாத்தா, நான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க சமையல் ரெடி ஆனதும் கூப்பிடுங்க. சரிம்மா. சார்ஜரை இங்க வச்சுட்டு நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. அங்க நிஷான ஒருத்தவங்க இருக்காங்களாம்.
அவங்களுக்கு வேற ஆள்லாம் வந்து சமைச்சா பிடிக்காதான். பார்த்தா ரொம்ப சத்தம் போடுவாங்களாம். அந்த தாத்தா தான் சொன்னாரு. சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கான்னு பார்க்காம இது என்ன புதுசா ஆளை பார்த்து சாப்பிடுறது? அவங்க அப்படிதாம்மா, அவங்க வளர்ந்த விதம் அப்படிமா. எப்படியோ ஒரு வழியா நான் சமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆம் சரி. ஆம், கோவில்ல வச்சு தமிழ் ஆதிய பார்த்தாலாமே, நீங்க யாரும் பார்க்கலையா? இல்லம்மா, பார்க்கல. பார்க்கலன்னு இல்ல, நான் சொன்னதை யாரும் நம்பல. தமிழ், இன்னும் நீ அதே கோவத்துல தான் இருக்கியா? கோவம்லாம் இல்ல அத்தை. அப்பாவை போக விட்டோன்னு கஷ்டமா இருக்கு, மத்தபடி எதுவும் இல்ல. சரி விடு தங்கம், அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அவரு கண்டிப்பா உங்களை தேடி வருவாரு. ம்? எங்க வாழ்க்கையில என்ன நடக்க போதுன்னே தெரியல. முதல்ல நான் கேட்டது கிடைக்காம கெட்டதா தான் எல்லாம் கிடைக்கும். ஆனா இப்பெல்லாம் நான் கேட்காமலேயே கெட்டதா தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன் பாரதி இப்படி எல்லாம் பேசுற? உண்மைதாம்மா. முன்னெல்லாம் ஒரு நாள் சிரிச்சா ஒரு மாசம் பூரா அழுதுட்டு இருப்பேன். ஆனா இப்போ அழுதுட்டு மட்டும்தான் இருக்கேன். நான் சிரிக்கிற அந்த ஒரு நாளும் போயிடுச்சு. பாரதி, இங்க நாம சிரிக்கணும்னு நாம நினைச்சா மட்டும் போதாதுமா. நாம சிரிக்கணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணணும். அவனுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறது தான் சந்தோஷமே. கடவுளை ஏமா பழிக்கிற? நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அதுக்கு காரணம் நாமளா மட்டும்தான் இருப்போம். கரெக்டு தான். இத்தனைக்கும் காரணம் நான் செஞ்ச அந்த ஒரே ஒரு தப்பு தானே. அன்னைக்கு ஆதியோட அம்மா கூட நான் சண்டை போட்டிருக்க கூடாது. அப்படி நான் சண்டை போட்டதுனால தானே அவங்க வீட்டை விட்டு போனாங்க. இப்ப அவங்க உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இப்போ ஆதி கூட அதானே என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இங்க யாரும் யாரையும் விட்டுட்டு போகலாம் நினைக்க மாட்டாங்க. ஆண்டவன் முடிச்சு போட்டதை நம்ம யாராலையும் அவுக்க முடியாது. ஆதியும் நீயும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கணுங்கிறது ஆண்டவன் விருப்பம். என்ன தடை வந்தாலும் நீயும் ஆதியும் தான் ஒன்னா இருப்பீங்க. இப்ப ஏதோ கஷ்ட காலம்னு நினைச்சுக்கோ, மத்தபடி தப்பாலாம் எதுவும் நடக்காது. சரியா? எனக்கு தெரியலம்மா, என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா நீங்க, ஆண்டாள், அழகர் எல்லாரும் என் கூட வந்து எனக்காக நிக்கிறது ஒரு மாதிரி தைரியமா இருக்கு. பாப்போம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த விதி என்னையும் அதையும் பிரிச்சு வச்சு கண்ணாமூச்சி ஆட போகுதுன்னு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.